காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல அங்கங்கே ஒரு 2, 3 காமெடி இருக்குது. நிறைய காமெடிக்கும் ஸ்பேஸ் இருந்துச்சு. நிறையா என்கேஜிங்காக இருந்திருக்கலாம். காமெடிஸ், எமோஷன் எல்லாமே இருந்திருக்கலாம். பட் எல்லா ஸ்பேஸும் இருந்தும் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப தப்பான படம். ரொம்ப ரொம்ப மொக்கைங்க அது. வேண்டாம் விடுங்க அது. கொஞ்சம் ஃபன் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. சும்மா கவுண்டர் மட்டும் தான் இருந்துச்சு, மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா எடுத்து பிடிச்சிருச்சு. நல்லா தான் எடுத்துட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. யோகி பாபு எந்த படத்தில் நடித்தாலுமே நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு படம். இந்த படம் எப்படி? அதான் சொல்கிறேன்ல, முதல்ல யோகி பாபு எந்த படம் நடித்தாலும் ஹிட்டாக தான் ஆகும். காமெடி எல்லா காமெடி நடிகரும் சேர்த்து வச்சுருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் இருக்குது. எண்டிங் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே அமெச்சூர் ஸ்க்ரீன் ப்ளே தெரியுது. கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். இல்லை, அந்தளவுக்கு கிரிப்பிங்காக என்கேஜிங்காக இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸைட்டிங்காக பண்ணியிருக்கலாம். ஸ்கோப் இருந்திருக்கு. பட் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன் நான். இல்லை, காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல அங்கங்கே ஒரு 2, 3 காமெடி இருக்குது. நிறைய காமெடிக்கும் ஸ்பேஸ் இருந்துச்சு. நிறையா என்கேஜிங்காக இருந்திருக்கலாம். காமெடிஸ், எமோஷன் எல்லாமே இருந்திருக்கலாம். பட் எல்லா ஸ்பேஸும் இருந்தும் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே லாகு. செகண்ட் ஹாஃப்ல எண்டிங் மட்டும் ப்ராப்பராக இருந்தது. ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் ஓரளவுக்கு முடிச்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க ஆடியன்ஸ். டல்லாக தான் இருந்தாங்க. ஓவரால் ஆவரேஜ் தான் ப்ரோ. பொலிட்டிக்கலாக சூப்பராக பீரியாடிக்கல் ஃபில்ம் அப்படிங்கிறதுனால கரெக்டான மீட்டரில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன சொல்ல வரேன் கதையில் வந்து எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான மூடு மென்டாலிட்டியில் வந்து ஒரு 9-10 கேரக்டர் நம்மளே நிறைய பேர் பார்க்குறோம். பீப்புள் டிஃப்ரெண்ட் டைப்பில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு குட்டி 10 போட்டில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ப்ளே பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கதையாக வந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது விதமான அப்ரோச்சில் இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், இந்த இடத்து இப்போ நம்ம வந்து படம் வந்து ஒரே இடத்துல நடக்குது, ஒரு போட்டில் நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு லிமிட்டட் ஷார்ட்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் அந்த மாதிரி தான் வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கடலுக்கு அடியில் சூறாவளி சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. இதில் காமெடிஸ் அந்தளவுக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் காமெடி தான் பண்ணுவேன் அப்படின்னு இதில் எதுவும் பண்ண மாதிரி தெரியலை. முக்கியமாக இதில் டைலாக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. படத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஒன்று நார்மல் அடிமட்ட பீப்புள்லேருந்து பிரிட்டிஷ்லேருந்து அவனுக்கும் மேலே பிரின்ஸ்லேருந்து எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் சொல்ல வந்திருக்காங்க. அதுதான் வந்து இங்கே கன்வே ஆகிருக்கும்னு நம்புகிறேன். பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு அந்த படத்தில் பொறுத்தளவுக்கு எம்எஸ் பாஸ்கர் தான். ஆல் டைம் சூப்பராக நடிச்சிருக்காரு. இது இல்லாமல் ஷாரா நல்லா நடிச்சிருக்காரு. ஷாரா இல்லாமல் சாம்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு படம் வந்து ஓவர் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது. பார்க்க வந்தேன், எனக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு சட்டையராக ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அட் த சேம் டைம் மியூசிக்னால எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. போட்டில் ட்ராவல் பண்ண படம், ஃபேமிலியோடு எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து அவர் காமெடி ஆக்டர் தாண்டி அவரோட கேரக்டர் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஆமாம், படம் டைட்டிலே போட் தான். அப்போ நீங்கள் போட் தண்ணியில் தானே இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாக போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் படம் எடுத்துருக்காங்க. டைட்டிலுக்கு ஆப்டாக படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போட்டில் தான் இருக்கும். நீங்கள் படத்தில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. த்ரில்லராக இருக்குது, த்ரில்லிங் இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த காலத்தில் நடந்த ஃபைட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதில் வருது. நல்லா இருந்துச்சு. நல்லா குட் மூவி. புதுசாக போட்லேயே வர்றது படம் எப்படி இருக்கும்னு பார்க்க தான் வந்தோம். பட் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை ஒன்றும் சொல்லலை. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் அந்த படத்தோட கதையோட ஒன்றி போயிருந்தது. எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை, எங்கேயும் லேக் ஆகலை. டைரக்ஷன் வாஸ் குட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட் மூவி. இது காமெடி மூவின்னு சொல்ல முடியாது. இது வந்து சிச்சுவேஷன் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, லைஃப் த்ரெட் மாதிரி தானே. அதனால ரொம்ப காமெடியும் இல்லை, பட் நேச்சுரலாக இருந்தார். யோகி பாபு நல்லாவே நடிச்சிருக்காரு.
நம்ம நார்மலாக அந்த மாதிரி ஒரு படம்லாம் பார்த்ததில்ல. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுல் மூவியும் வந்து போட்லேன்னா போர் அடிக்குமோ அப்படின்னு நானும் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, தெரியல. படம் ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ளோவில் போன மாதிரி இருந்துச்சு, எங்கேயும் லேக் இல்லை. போட் வந்து எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அது ஒரு மினியேச்சர் மெட்ராஸோட ஒரு சுருக்கி எளிமையாக சொல்கிறத தான் போட்டு மாதிரி வச்சுருந்தாங்கன்னு தோணுது. ஏன்னா போட்டோட சொந்தக்காரன் வந்துட்டு ஒரு பூர்வக்குடியாக இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாராயணன் ஒருத்தர் வந்து ஏறுறாரு. அதுக்கப்புறம் விஜயான்னு ஒரு ஆந்திராக்காரங்க வந்து ஏறுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து ஏறுறாங்க. போட்டு வந்து நடுக்கடலில் போகுது. அதில் என்ன ஆகுதுன்னா, கடைசியில் என்ன ஆகுதுன்னா, போட்டுக்கு சொந்தக்காரனே வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறது, அந்த போட்டை சொந்தம் கொண்டாடுறது, இதுதான் இப்போ மெட்ராஸில் நடக்கிறது. மெட்ராஸை வந்து யார் சொந்தம் கொண்டாடுறாங்க, யார் உண்மையான மெட்ராஸுக்கு சொந்தக்காரங்க, அவங்களையே நம்ம வந்துட்டு சென்னையை விட்டு வெளியே தள்ளி வைக்கிறோம். இதைத்தான் எளிமையாக நமக்கு டைரக்டர் வந்து அந்த அரசியலை சொல்கிறாரு போட்டு மூலமாக. ரொம்ப நல்லா இருந்தது. கடல் அந்த இன்னொன்று என்னன்னா, நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஏற்ற படமாகவும் இருக்குது, ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற படமாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள், கடலில் இருக்க ஃபீலு கண்டிப்பாக கிடைக்கும். அதான் இப்போ எப்படின்னா, நம்ம பல படங்களில் வந்துட்டு ஒரு ஹோட்டல், ஒரு வீடு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இது என்னன்னா, எங்கே திரும்பினாலும் நீங்கள் தண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். பட் அதில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவை சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீனும் ஏதோ ஒரு மொமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 48 மணி நேரத்தை சுருக்கி 2 மணி நேரத்தில் போர் அடிக்காமல் அடுத்து என்ன நடக்குன்ற ஒரு விறுவிறுப்பு இருக்குது. தீவிரவாதியை சொல்கிறாங்க, சுறா இருக்குது, நிறைய பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்து இருக்குது. ஸோ இதுவே நம்மளை அந்த கதை நகர்றதுக்கு ரொம்ப டைட்டாக, திரைக்கதையே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் இப்போ எப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி, ஆக்ஷனு இதை அப்படி பிரிக்க முடியாது. இது வந்துட்டு அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்மளே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஃப்ளோவாக ஒரு காமெடி வரும், அந்த இடத்துல ஃப்ளோவாக ஒரு காதல், அப்படி தான் இருக்கே தவிர, இயல்பான விஷயமா இருக்கே தவிர, எதுவுமே இங்கே தனியாக இல்லை. காமெடி நல்லா இருக்கு, காதல் சீன் ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை பாட்டு நல்லா இருக்கு, அப்படி இல்லை. இது வந்து ஒரு ஃப்ளோவாக மொத்தமாக ஓவரால் பிக்சராக எல்லாமே கரெக்டாக பொருந்தி இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள், நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வராங்க, டிஃப்ரெண்ட் மொழியில் பேசுகிறாங்க. அது வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்ம லிங்க் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. படம் வந்து ஃப்ரீடம்காக தான், ஃப்ரீடம் இது பண்ணி தான், பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும் அவங்கவுங்க போட்டில். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது, அந்த நாலேஜ் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பேசுகிறது வேற ஒரு இதுவாக பேசுவோம், பட் ஆனால் அவங்க பேசுகிறது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோகி பாபு வந்து சார் வந்து ரொம்ப காமெடியும் இருக்குது, அது வந்து இதுவாகவும் இருக்குது. ஸோ வந்து அவரோட எசன்ஸ் வந்து எதுவுமே லூஸ் ஆகலை, எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. பார்க்குறது வந்து ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா, எனக்கு வந்து இன்னொரு ஆளாக கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாரு கூடயும் வந்து நம்ம கூட எல்லாருமே கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.